தமிழக மக்களுக்கு வணக்கம். 3 நாட்களுக்கு முன்னர் நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம். பொன்முடி அவர்கள் குறித்து அ சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பொன்முடி பேசிய "நின்னுக்கு நான் 5, படுத்துக்கு நான் 10" அந்த விவகாரம் குறித்து 115 புகார்களை வாங்கிய நீங்கள், காவல்துறை எப்படி எல்லாவற்றையும் மூடினீர்கள்? அப்படின்னு ஒரு விசித்திரமான ஒரு செயலை செய்திருக்கிறீர்களே! அப்படின்னு கேள்வி கேட்டு, அந்த விவகாரத்த குறித்து பார்த்தோம். உயர்நீதிமன்றம் அவர்களை குட்டியது அப்படின்றத பார்த்தோம். இப்ப அடுத்ததாக இன்றைக்கு காவல்துறைக்கு ஒரு குற்று விழுந்திருக்கிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் இன்றைக்கு ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை வந்திருக்கிறது. அந்த விசாரணையில காவல்துறையை பார்த்து கேள்விகளை சரமாரியாக அந்த மதுரை கிளை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி திருட்டு விவகாரம் இருக்கு இல்லையா? இது சம்பந்தமாக ஏன் நீங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை? அப்படின்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. இதுவரையில் ஏன் வழக்கு பதிவு செய்யல? ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அது என்ன அப்படின்னாக்க, அது திருட்டு கிடையாது, அது முறைகேடு அப்படின்னு ஒரு விளக்கத்தை குடுத்தார். நாம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி சட்டமன்றத்தில அண்ணா பல்கலைக்கழகத்தில ஏன்னா சுகாதாரத்துறை அமைச்சர்ன்னு சொல்லும்பொழுது மாசு சார் இல்லையா? அந்த மாசு சாரோடைய நெருங்கிய நண்பராக இருந்த அந்த ஞானசேகரன் விவகாரத்தில நம்ம முதலமைச்சர் அதற்கு ஒரு விளக்கத்தை அருமையான விளக்கத்தை கொடுத்தார் பார்த்தீங்களா? சட்டமன்றத்தில. அதாவது அவர் திமுக உறுப்பினர் கிடையாது, அபிமானி தான். ஞானசேகரன் என்பவன் திமுக அபிமானி, திமுக உறுப்பினர் கிடையாது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஏன்னா மாட்டிக்கிட்டான். அவன் வெறும் அபிமானி, ட்ரெய்னிங்ல இருக்கான். மாட்டிக்காம செஞ்சா அவன் உறுப்பினர். அவன் இன்னமும் செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். கடமை, கண்ணியம், தட்டுப்பாடுன்னு இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில அவன் செயல்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு குடுத்தார் இல்லையா? அது போன்ற ஒரு விளக்கத்தை தான் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னாக்க, இது முறைகேடு, திருட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த முறைகேடு என்று சொல்லப்படுகின்ற இந்த விவகாரத்தில, இது ரொம்ப சீரியஸான ஒரு விவகாரம். என்னன்னா, இந்த உடல் உறுப்பு தானம் என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தானமாக அது போற்றப்படுகிறதோ, மனிதாபிமானத்தின் உச்சமாக அது பார்க்கப்படுகிறதோ, அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இறந்து போறாங்க பாருங்க. விபத்துல இறந்து போறாங்க அப்படின்னும் பொழுது, தன்னுடைய நெருங்கிய உறவினரோ, தன்னுடைய நெருங்கிய நண்பரோ, உறவினர் நம்மளுடைய உறவுகளை இழக்கும் பொழுது, அந்த அந்த நிலையில நம்மளுடைய மனநிலை எந்த அளவுக்கு கொதிப்புல இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு வேதனையில இருக்கும். அப்பவும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த உடல் உறுப்பை செய்ய முன்வருவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு செயல். அந்த செயலை நம்ம பாராட்டுறோம். ஆனால், இன்றைக்கு அந்த உறுப்புகள் பொருத்துவது அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சந்தையாக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையாக மாறியிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இது ஏற்கனவே நான் பல காணொளிகளை இப்போ இல்ல. இந்த விஷயம்லாம் இப்பொழுது வெளியில வருது. நான் இதற்கு முன்னரே பல மாதங்களுக்கு முன்னரே இதை பற்றி பேசியிருக்கேன். இது ஒரு சர்வதேச அளவுல ஒரு மிகப்பெரிய சந்தையாயிருக்கு. அப்ப இது கோடிகளில் புரள்கிறது. இதில பார்த்தீங்கன்னா, இந்த முன்னணி மருத்துவமனைகளா இருக்கு பாருங்க. இப்ப அப்போலோ போன்ற முன்னணி மருத்துவமனைகள்ல இதை செய்ய மாட்டார்கள். ஆனால் இது போன்ற முன்னணி மருத்துவமனைகளில், நான் எந்த குறிப்பிட்ட மருத்துவமனையும் சொல்லல. ஆனால் முன்னணி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், வேறு மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைகள் நடத்தப்படலாம். அதற்கு நாங்கள் ஆவணம் செய்கிறோம் என்று சொல்வது உண்டு. அப்படி சொல்லும் பொழுது, அந்த மருத்துவமனைகளுக்கு இவர்கள் பரிந்துரை செய்து அனுப்புகிறார்கள் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கள்ளச்சந்தை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதில நெறைய அப்பாவிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது, இது திருட்டு தான். இதை ஒரு முறைகேடு என்று சொல்லி கடந்து போக முடியாது. அப்ப அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. ஏன் நீங்கள் புகார் கூட பதியல? அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய அத்தனை கூட்டங்களிலும் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ உள்ள நுழைக்கிறான். அதில பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த கூத்துல ஆம்புலன்ஸ உள்ள ஏன்டா நுழைச்சீங்கன்னு கேள்வி கேட்டா, இல்ல இந்த கூட்டத்தில இருந்தா யாரோ மயங்கி விழுந்துட்டாங்கன்னு எங்களுக்கு கால் வந்துச்சு. அதனால நாங்க வந்தோங்கிறான். அது ஏன்டா தனியார் ஆம்புலன்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குது. சொல்லி வைத்தால் போல 108 தான் வருகிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு புதிய விளக்கத்த குடுக்குறான். சரி, அப்படி யாருமே இங்க கால் பண்ணலையே, யாரும் மயங்கியும் விழலையே அப்படின்னு சொன்னா, யாரும் விழல. நான் தானே டிரைவர். நானே மயங்கி விழுறேன். டிரைவரே மயங்கி விழுந்து அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிக்கிறான். அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அங்கிருந்து ஒரு பேட்டிய குடுக்குறான். அத வச்சு ஒரு செய்தியாக்குறாங்க. பேட்டி குடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல சட்டையோட ஐடி கார்ட இல்லாம ஒரு பேட்டிய குடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முண்டாமணியனோட அந்த ஐடி கார்ட கொண்டு மாட்டிக்கிட்டு அத ஒரு பேட்டி குடுக்குறான். இப்படி தினுசா பேட்டிகள குடுக்க வைப்பது, இப்படியெல்லாம் ஏமாற்று வேலைகளை செய்து,
இதையெல்லாம் ஒரு செய்தியாக்கி அதற்கு நேர் அப்படியே அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் சென்றார், கடைக்கு சென்றார், ஜட்டி வாங்கினார், செருப்பை மாட்டிக்கொண்டு சென்றார் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு விளம்பரத்தை ஓட்டிக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கின்ற இந்த ஊடகங்களை பார்த்தும் இந்த செருப்படியான கேள்விகளை நீதிமன்றம் கேட்டதாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா காவல்துறை ஏன் இதை வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்ற கேள்வியை நீதிமன்றத்திற்கு முன்னால் யார் தரமா கேட்டிருக்கணும்? ஊடகங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் இது குறித்து அரசு அமைதி காக்கிறது? வெறும் அவர்களுக்கு வந்து இந்த சிகிச்சையை மட்டும் நீ நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உத்தரவை பிறப்பித்தால் போதுமா? மற்ற சிகிச்சையெல்லாம் நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ இதில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்கிறார் என்றால், முறைகேட்டை செய்ததாக சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்வார் என்றால், அப்போ அந்த முறைகேடு செய்த அந்த மருத்துவமனைகள் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கின்றன? அதற்கு ஏன் நீங்கள் பூட்டு போடலை? ஒரே ஒரு வடையில் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு கரப்பாம்பூச்சியோ என்னமோ ஒன்று இருந்துருச்சு அப்படின்னு புகார் வந்தால் உடனே உணவுத்துறை அதிகாரிகள் போய் அந்த ஹோட்டலுக்கே சீல் வைக்கிறாங்க. அல்லது ஒரு சோதனையின் பொழுது எலியோ ஏதோ ஒன்று அந்த கிச்சனில் இருக்குது, அந்த கிச்சன்லேயோ இல்லை சாப்பிட்ற இடத்துலையோ இருக்குது அப்படின்னா உடனே அந்த ஹோட்டலுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அபராதத்தோடு நிறுத்தாமல் சீல் போடுறாங்க ஹோட்டலுக்கே. இந்த பிரியாணி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பிரியாணி ஹோட்டல்களுக்கு சீல் வச்சாங்க. இப்படியெல்லாம் சீல் வைக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன் இந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கலை? ஒரு சாதாரண வடையில் பிரச்சனைனாலே சீல் வைக்கக்கூடிய நீங்கள் ஒரு உடல் உறுப்பை வைத்து இவ்வளோ ஒரு மோசடி நடந்திருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எப்படி அதை அனாயசமாக கடந்து போகிறீங்க? அதில் பார்த்தோம்னாக்கா அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்து அந்த எம்எல்ஏ பேசுகிறான், கதிரவன்ங்கிற எம்எல்ஏ, தனலட்சுமி சீனிவாசன் என்கிற அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஓனருடைய பையன்னு வச்சுப்போம். அவன் பேசுகிறான், எங்கள் அப்பா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரே வச்சுருக்காரு, அந்த காரு எவ்வளோ விலை தெரியுமா? அது இந்த சாமானிய மக்களை பார்த்து பேசுகிறான். சாமானிய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவன் என்ன திமிரு வச்சு பாருங்க. எங்கள் அப்பாவோட கார் எவ்வளோ தெரியுமா? 8.25 கோடி. 8.25 கோடி காரை நீ வச்சுருக்கிற இந்த 1.5 லட்ச ரூபா கிட்னியில் வச்சு நான் வாங்கிட முடியுமா? அவள் எத்தனை கிட்னி நான் உருவணும் அப்படின்னு அவன் திமிராக பேசுகிறான், சிரித்து கொண்டே பேசுகிறான்னா அவன் மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற பாருங்கள். அந்த 8.5 கோடி ரூபாய் கார் உனக்கு எங்கிருந்து வந்தது? நீ உழைத்து சம்பாதித்ததா? ஊரை ஏய்ச்சி சம்பாதித்தது. மருத்துவமனை என்கிற பெயரில் மக்களை கொள்ளையடித்து ஏமாற்றி நீ சம்பாதித்தது. அப்போ அதையே நீ பெருமையாக சொல்லுவேன்னா உனக்கு வாக்களித்து உனக்கு ஆதரவு கொடுத்து உன்னை வந்து எம்எல்ஏவாக்கி அழகு பார்த்த மக்களை பார்த்து நீ ஏளனமாக பேசுகிற அப்படின்னா அந்த ஏளனம் இவன்ட்ட மட்டும் இல்லை, இந்த கதிரவன்ட்ட மட்டும் இல்லை, அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய KKSSR போன்றவர்களே ஏளனமாக பேசுகிறாங்க. இல்லை காதில் கம்மலை போட்டு வந்திருக்க, கழுத்தில் செயினை மாட்டிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் என்ன வந்து நீ என்ன 1000 ரூபாய் நீ கேட்குற மாதம், உனக்கு எதுக்கு 1000 ரூபாய் இப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அங்கே அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சர்களே இப்படி இருக்காங்க. முதலமைச்சர் கேட்கவே வேண்டாம், முதலமைச்சருடைய மகன் அதுவும் கேட்க வேண்டாம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிதாக ஏளனம் செய்து மிகப்பெரிய ஒரு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு, அதை ஏளனம் செய்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த மருத்துவமனை தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மீது பல பகீர் குற்றச்சாட்டுகள் வருகின்றன. எனக்கு தெரிந்து 17 எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கிறது. வெறும் இந்த லிவர் ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட அல்லது கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட இந்த பொருத்தி அது ஃபெயிலியரான கேஸ்கள் அப்படின்லாம் கூட சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உண்மைத்தன்மையை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அரசாங்கம் காட்டலைனாக்கா அடுத்தபடியாக ஊடகங்கள் காட்ட வேண்டும். அதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அதைத்தான் இன்றைக்கி நீதிமன்றம் கேள்வியாக கேட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லலாம், நீதிமன்றம் கேள்வி கேட்குங்கானா என்ன நடக்க போகுதுன்ற. இல்லை, ஒவ்வொரு முறை இந்த நீதிமன்றங்கள் இது போன்ற கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் இந்த அரசாங்கத்தின் மீதான அந்த பார்வை என்பது இன்னும் கடினமாகிறது. அப்படி ஆக வேண்டும். நீதிமன்றம் இது போன்ற கேள்விகளை கேட்கும் பொழுது அதை நம்ம அசால்ட்டாக நம்ம கடந்து போகக்கூடாது. அதை ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து இவர்கள்ட்ட இப்படியெல்லாம் கேள்வியை நீதிமன்றம் கேட்கிறது, இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்றத அரசாங்கத்தை நோக்கி நாம் வந்து
அந்த பார்வையை செலுத்தணும். அரசாங்கத்தை நோக்கி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல், மீடியாவை நோக்கியும் இந்த பார்வையை கொண்டு வரணும். திரும்ப திரும்ப அதிமுகவ பிடிச்சு தொங்கிட்டு இருக்காதீங்கயா. உப்பு சப்பு இல்லாத விஷயத்த வச்சு தூங்கிட்டு இருக்காதீங்கயா. அதை விட முக்கியமான விஷயம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம், மக்களுடைய வாழ்க்கையை அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இங்கே பல நடந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் கேள்வி கேட்கும் இடத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பார்வையை கொண்டு வந்து அரசாங்கத்தின் மீதும், மீடியாவின் மீதும் நாம் தான் கொண்டு செல்ல வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.